ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பாருங்கள். பேக் தாங்க பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் ரெக்டாங்குலர் ஷேப்பில் பேக் பார்த்துருக்கீங்க, சர்க்கிள் ஷேப்பில் பார்த்துருப்பீங்க, அப்புறம் ஃப்ளவர்ஸ் மாடலில் பண்ணியிருக்குங்க. அதே பேட்டர்னில் இன்றைக்கி வந்து நம்ம கிரானி ஸ்கொயரில் ஒரு பேக் பார்க்கலாங்க. இப்போ நான் பண்ணி காமிக்கிறது உங்களுக்கு சின்ன சைஸாக இருக்கலாம். இதவே வந்து இந்த பேட்டர்னே ஃபாலோ பண்ணி நீங்கள் பெரிய பெரிய பேக்ஸ் போடலாம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லைங்களா, அந்த பேக்ஸ் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தாங்க. பாருங்கள், இதுக்கு வந்து நான் த்ரெட்டு பாருங்கள், பர்ஸ் த்ரெட் வந்து ஒரு 4 கலர்ஸ் எடுத்திருக்கேன். பாருங்கள், எல்லா கலர்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இருக்கும். இது மட்டும் ரொம்ப டார்க் ஷேடாக இருக்கும். மற்றதெல்லாம் வந்து ஒரு லைட்டாக டிஃப்ரென்ஸ் தாங்க. ஒரு டோட்டலாக 4 கலர்ஸ் எடுத்திருக்கேன். 1 2 3 4. இது வந்து எல்லாமே 2 பால்ஸ். இது வந்து 2 பால் எடுத்திருக்கேன்னா, இது 2 பால், இது 2 பால், இது 2 பால். ஏன்னா நம்மளோட த்ரெட்டு திக்னஸ் பார்த்தீங்கன்னா பாருங்கள், திக்னஸ் வந்து இப்படி ரொம்ப சன்னமாக இருக்கும். அதனால வந்து நம்ம 2 ஸ்ட்ராண்ட்ஸ் வச்சு ஒர்க் பண்ண போகிறோம். நான் 2 ஸ்ட்ராண்ட் அப்படின்னு சொன்னதுன்னா, ஸ்ட்ராண்ட் அப்படின்னா அது வந்து த்ரெட்டில் நம்மளுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 ஸ்ட்ராண்ட் அப்படின்னா இந்த மாதிரி 2 ரோல் ஆஃப் த்ரெட் இருக்கு இல்லைங்களா, பாருங்கள், அந்த 2ஐயும் ஒன்றா வச்சு தைக்கிறதுக்கு பேர் தான் 2 ஸ்ட்ராண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த 2 ஸ்ட்ராண்ட்ஸ் நம்ம ஒன்றா வச்சு பண்ண போகிறோம். ஹூக் வந்து பாருங்கள், 3.5 ஹூக் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? 3.5 ஹூக் எடுத்திருக்கேன். 2 ஸ்ட்ராண்ட் ஒன்று வச்சு தைக்க போகிறோம். அதுக்கடுத்து இதுக்கு நம்மளுக்கு எந்த மெட்டீரியல்ஸ் எதுவும் தேவையில்லைங்க. நீங்கள் என்ன கலர் த்ரெட் வந்து ஒர்க் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க. 3.5 ஹூக் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கட்டர், அவ்வளோதாங்க. இது மட்டும் நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு போதுங்க. அதுக்கப்புறமா பேக் அசம்பிள் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு வந்து சேம் கலரில் வந்துட்டு கிளாத்து, ஜிப்பப் அதெல்லாம் வச்சுக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு அதெல்லாம் என்னென்ன தேவையோ அது நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு பேட்டர்ன் சொல்லித்தரேன். அந்த பேட்டர்ன் பார்த்துட்டு நீங்கள் பேக் வந்து பெரிய சைஸ்லேயும் போடலாம், சின்ன சைஸ்லேயும் போடலாம். சரிங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு மேஜிக் ரிங் போடுறேன். பாருங்கள், மேஜிக் ரிங்க்னால் நம்ம விரலை எப்பவுமே இது ஃபஸ்ட்டு அப்படி சுற்றிக்கிறோம். சுற்றிட்டு இங்கே பாருங்கள், இப்படி உள்ளே விட்டு இப்படி எடுக்கிறேன். பாருங்கள், எடுத்துட்டு ஒரே ஒரு செயின். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு செயின் போடுறேன். ஒரு செயின் போட்டு இந்த மேஜிக் ரிங் இருக்கு இல்லைங்களா, இதுக்குள்ளே ஃபுல்லாக 12 சிங்கிள் குரூஷே போட்டு வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 11 12. சரிங்களா? பாருங்கள், 12 போட்டாச்சு. நான் திருப்பி ஒரு தடவை கவுண்ட் பண்ணுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. 12 போட்டு அதுக்கப்புறமா இந்த மேஜிக் ரிங்கை வந்து டைட் ஆக்கலாம். இந்த த்ரெட்டை பிடிச்சி இழுத்து டைட் ஆக்கிக்கோங்க. சரிங்களா? இனி எல்லாம் ஒரே பேட்டர்ன் தாங்க. உங்களுக்கு கிரானி ஸ்கொயர்னாவே தெரியும். கிரானி ஸ்கொயர்னால் நம்ம ஒரே ஸ்டிச்சை தான் ஒரு பேக் ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ண போகிறோம். சரிங்களா? பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன். நல்லா பாருங்கள், மேஜிக் ரிங்குள்ளே 12 சிங்கிள் குரோஷே போட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன். ஓகேங்களா? பாருங்கள், ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னு பாருங்கள், இதே இடத்துல 1 2 நல்லா பாருங்கள், 2 செயின் போடுறேன். ஒரு சுற்றுறேன். சேம் ஸ்பேஸ், இதே ஸ்பேஸ்க்குள்ளே விட்டு எடுத்து ஒரு டபுள் குரோஷே. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு 2 ஸ்டிச் இருக்கிறதா கணக்குங்க. 2 செயின், எப்போவுமே 3 செயின் தான் நான் ஒரு கணக்கு சொல்லுவேன். அதுக்கு அடுத்து 3 செயின் போட்டால் அது ஒரு டிசியாக கவுண்ட் வச்சுக்கணும். அப்புறம் ஒரு டிசி போடணும்னு சொல்லுவேன். ஆனால் இந்த இதில் வந்து நம்ம 2 செயினை வந்து ஒரு டிசியாக கணக்கு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ 2 செயின், அதே சேம் ஸ்பேஸில் ஒரு டிசி, அதுக்கப்புறமா ஒரு செயின் எல்லா இடத்துலையும் இந்த பேக் முடிகிற வரைக்குமே எல்லா இடத்துலையும் செயின்ஸ் போடணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு செயின், மறுபடியும் ஒரு சுற்றுறேன். எந்த ஸ்டிச்சும் ஸ்கிப் பண்ணல பாருங்கள். அதுக்கு அடுத்த ஸ்டிச்லேயே வந்துட்டு ஒரு டிசி, இன்னொரு டிசி, 2 டிசி போடுறேன். ஒரே ஸ்டிச்சில் 2 டிசி, ஒரு செயின், ஒரு சுற்றுறேன். அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டிசி, இன்னொரு டிசி, ஒரு செயின், ஒரு சுற்றுறேன். அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டிசி, இன்னொரு டிசி, ஒரு செயின்,
அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டிசி, இன்னொரு டிசி, ஒரு செயின், அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டிசி, இன்னொரு டிசி, ஒரு செயின். எல்லா ஸ்டிச்சுக்குள்ளேயும் அப்படியே பண்ணிட்டு வாங்க. எல்லா ஸ்டிச்சுக்குள்ளேயும் 2 டிசி, அப்புறம் இடையில ஒரு செயின். அவ்வளோதான். ஒரே ஸ்டிச்சுக்குள்ளே இந்த ஒரே ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒரே ஸ்டிச்சுக்குள்ளே 2 டிசி போடணும், அப்புறம் ஒரு செயின் போடணும். அவ்வளோதான். இதை வந்து இந்த ரோ ஃபுல்லாக நம்ம பண்ணிட்டு வரணும். பாருங்க, இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு சர்க்கிள் ஷேப் வரணும். கரெக்டாக இந்த மாதிரி சர்க்கிள் மாதிரியே இருக்கணுங்க. பாருங்கள், இப்போ எவ்வளோ டிசிஸ் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 டைம்ஸ் நம்மளுக்கு வந்திருக்கணும். சரிங்களா? 12 டைம்ஸ் வந்தியும் அடுத்தது பாருங்கள், எங்கே ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன்னு பாருங்கள். நான் இன்னைக்கு எல்லா ஒர்க்கும் இப்படி தாங்க பண்ண போகிறேன். அதனால வந்து இதை நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த 2 செயின் போட்டோம் இல்லைங்களா, 2 செயின் போட்டு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச் போட்டோம் இல்லைங்களா, இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்கு மேலே உள்ள ஸ்டிச்சில் வந்து நான் ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன். ஓகேங்களா? ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்ட் முடிச்சாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி வரணும். சரிங்களா? இந்த ஃப்ளவர் ஷேப்புக்கு நம்மளுக்கு வரணும். இப்போ இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது பாருங்கள், நான் எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ இங்கெல்லாம் நம்ம ஒர்க் பண்ண முடியாது. இனி அடுத்தது எல்லாமே நம்ம கிரானி ஸ்கொயர்னாவே என்ன பண்ணணும், எங்கெங்கே செயின் கேப் இருக்கோ அங்கே ஒர்க் பண்ணுறது தான் கிரானி ஸ்கொயர். அப்போது நம்ம இங்கே ஒர்க் பண்ண முடியாது. இங்கே தான் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. சரிங்களா? இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குங்களா, பாருங்கள், இங்கே இந்த ஒரு ஸ்பேஸ் இருக்குங்களா, அப்போது அந்த ஒரு ஸ்பேஸ் இடத்துல போய் நம்ம ஹூக் இப்படி விட்டு இப்படி இழுத்து ஸ்லிப் ஸ்டிச். சரிங்களா? இப்போ வந்து இந்த சர்க்கிள் வந்து கரெக்டாக இந்த நேர் முடிஞ்ச மாதிரி நம்மளுக்கு கணக்காயிரும். இங்கே வந்துட்டு 1 2 பாருங்கள், 2 செயின் போட்டாச்சு. அதே ஸ்பேஸில் இப்போ இந்த 2 செயின் போட்டோம் இல்லைங்களா, அதே ஸ்பேஸில் ஒரு டிசி. டிசினா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, டிசினா டபுள் க்ரோஷே. அப்புறம் அதுக்குள்ளேயே பாருங்கள் ஒரு செயின், மறுபடியும் அதே ஸ்பேஸில் நம்ம இன்னும் 2 டிசி. இப்போ நான் சொல்கிறது நீங்கள் கரெக்டாக பார்த்தா தான் நம்மளுக்கு ஸ்கொயர் வரும். ஏன்னா கிரானி ஸ்கொயர் அப்படின்னாவே சர்க்கிள் ஷேப்பை விட நம்ம எல்லாம் ஸ்கொயராக கொண்டு வரணும். சரிங்களா? இப்போ இது சர்க்கிள் போட்டோம், இந்த சர்க்கிளை வந்து நம்ம ஸ்கொயர் ஆக்கணும். அது எப்படி ஸ்கொயர் ஆக்குறதுன்னு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல போட்டோமா, 2 செயின் போட்டோம், அதுலேயும் ஒரு டிசி போட்டோம், ஒரு செயின் போட்டு 2 டிசி போட்டிருக்கோம். மறுபடியும் ஒரு செயின், ஒரு பாருங்கள் அடுத்த ஸ்பேஸில் 2 டிசி போடுங்க. நான் சொன்னது கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். 2 டிசி, அதுக்கப்புறமா ஒரு செயின், அதுக்கப்புறமா அடுத்த ஸ்பேஸில் 2 டிசி. பாருங்க, 2 டிசி, மறுபடியும் ஒரு செயின், அடுத்த இடத்துல ஒரு டிசி, இன்னொரு டிசி, ஒரு செயின், 2 டிசி, 2 டிசி. ஓகேங்களா? இதுதான் நம்மளுக்கு கவுண்ட்டு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், ஸ்லிப் ஸ்டிச் போட்ட இடத்துலையே 2 செயின், ஒரு டிசி, ஒரு செயின், 2 டிசி, மறுபடியும் ஒரு செயின் போட்டோம், அடுத்த கேப்பில் 2 டிசி, ஒரு செயின் போட்டோம், அடுத்த கேப்பில் 2 டிசி, ஒரு செயின் போட்டோம், அடுத்த கேப்பில் 2 டிசி, ஒரு செயின், 2 டிசி. இது 2 இப்போ நம்மளுக்கு கார்னர் கரெக்டாக கொண்டு வந்தோம்னா நம்மளுக்கு ஸ்கொயர் கிடச்சிரும். சரிங்களா? அதாவது 4 கார்னர், 1 2 3 4 கார்னர், நடுவில் 2 டிசி. பாருங்கள், ஒரு செயின்,
ஒரு சுற்று சுற்றுறேன். அடுத்த இந்த செயின் ஸ்பேஸ், அந்த 2 இதுக்கு அடுத்தது நம்ம ஒரு செயின் போட்டோம் இல்லைங்களா, அந்த ஸ்பேஸ் 2 டிசி, ஒரு செயின், அடுத்த ஸ்பேஸ்லையும் 2 டிசி, ஒரு செயின், அதுக்கு அடுத்தது கார்னர், ஒரு டிசி, இன்னொரு டிசி, ஒரு செயின், 2 டிசி, ஒரு செயின், 2 டிசி, ஒரு செயின், அடுத்த கேப்பில் 2 டிசி, ஒரு செயின். புரிஞ்சுதுங்களா? நான் எப்படி சொல்லிட்டு வரேன்னு புரிஞ்சுதுங்களா? பாருங்கள், ஸ்டார்டிங்கில் இங்கே ஒரு கார்னர் பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல ஒரு கார்னர், இந்த இடத்துல ஒரு கார்னர். ஓகேங்களா? கார்னருக்கு நடுவில் 2 டிசி. சரிங்களா? அதே மாதிரி அடுத்தது அடுத்த கார்னர் பாருங்கள், இந்த இடத்துல வந்துட்டு கார்னர்னால் நம்ம எப்படி போடணும், ஒரு டிசி. நான் இன்னைக்கு கார்னர் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த பேட்டர்ன் ஃபுல்லாகவே எப்படி போடணும், அந்த கார்னர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாவே 2 டிசி, ஒரு செயின், 2 டிசி. இதுதான் நம்மளுக்கு கார்னர். ஓகேங்களா? 2 ஸ்டாண்ட் ஒர்க் பண்ணால் 2 ஸ்டாண்டையும் ஒன்றா பிடிச்சி ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது ஒரு செயின். இப்போ பாருங்கள், மறுபடியும் நம்மளுக்கு இங்கே ஒரு ஸ்பேஸ், இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குங்களா, இந்த ஒரு செயின் போட்டு தான் இங்கே வரணும். 1 2, ஒரு செயின், அடுத்த ஸ்பேஸில் 1 2, ஒரு செயின். அப்புறம் எப்படி நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம், இந்த 2 செயின் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்கு மேலே உள்ளதில் ஸ்லிப் ஸ்டிச். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு அளவுக்கு ஸ்கொயர் கொண்டு வந்திருப்போம், அந்த சர்க்கிளை மீறி நம்மளுக்கு ஒரு ஸ்கொயர் வந்திருக்கும். சரிங்களா? பாருங்கள், இதை கரெக்டாக நம்ம இப்படி இழுத்துட்டுக்கணும். பாருங்கள், ஸ்கொயர் வந்துருச்சுங்களா? அவ்வளோதான், நம்ம இழுத்துட்டோம், அப்படியே ஸ்கொயராகவே நின்றுக்கும். பாருங்கள், ஃபஸ்ட் என்ன பண்ணோம், ஒரு மேஜிக் ரிங் போட்டோம், அதில் 12 சிங்கிள் க்ரூஷஸ் போட்டோம். 12 சிங்கிள் க்ரூஷஸ் போட்டு எல்லாத்துலேயும் 2 டிசிஸ் போட்டோம். இப்போ கார்னர் எப்படி பிரித்தோம் பாருங்கள், இங்கே ஒரு கார்னர், அப்புறம் 2 டிசி, ஒரு கார்னர், 2 டிசி, ஒரு கார்னர், 2 டிசி, ஒரு கார்னர், 2 டிசி. 2 டிசினா ஒரே இதில் 2 டைம் டிசிஸ் போடணும். அப்புறம் எல்லா பக்கம் ஒரு செயின். அவ்வளோதான். இப்போ 2 ரோ முடிஞ்சதுங்களா? இப்போ 3வது ரோ பார்க்கலாம். பாருங்கள், இதே மாதிரி ஆல்ரெடி நான் ஒரு பேட்டர்ன் செஞ்சு வச்சுருக்கேன், உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம பேக் வந்து இப்போ இந்த ஷேப்பில் தான் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த 2 ரோ ஒர்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த எல்லா ரோஸும் ஒர்க் பண்ண போகிறோம். அந்த எல்லா ரோஸுக்கும் நான் உங்களுக்கு பேட்டர்ன் சொல்கிறேன் பாருங்கள். கார்னர் எல்லாமே 2 டிசி, ஒரு செயின், 2 டிசி, 2 டிசி, ஒரு செயின், 2 டிசி, 2 டிசி, ஒரு செயின், 2 டிசி. பாருங்கள், அதே மாதிரி கார்னர் எல்லாமே நான் கொண்டு வந்துட்டேன். கார்னரில் வந்துட்டு பாருங்கள், இங்கே மட்டும்தான் நான் ஒரு செயின் போட்டிருக்கேன், இந்த ரோக்கு மட்டும்தான் ஒரு செயின் போட்டிருக்கேன். அடுத்த ரோவில் வரும்போது நம்ம 2 செயின் போடணும், அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வரும். சரிங்களா? 2 செயின் போட்டு எவ்வளோ இன்க்ரீஸ் கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள், 1 2 3 4 5 ரோ இன்க்ரீஸ் கொண்டு வந்திருக்கேன். அப்புறம் எல்லாமே நார்மலாக ஃபுல்லாக சுற்றியும் டபுள் க்ரோஷேட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இந்த இன்க்ரீஸ் எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். இப்போ இந்த இதை வச்சு தான் பாருங்கள், இப்படி கிரானி ஸ்கொயர் நம்ம இப்படி ஸ்கொயர் பண்ணும்போது நம்ம எவ்வளோ பெரிய பேக் பண்ணாலும் சரி, எவ்வளோ பெரிய ஸ்கொயர் பண்ணாலும் அந்த ஸ்கொயரை வந்து ஃபோல்டு பண்ணும்போது இங்கே பாருங்கள், இந்த இப்படி வந்து இந்த ட்ரையாங்கிள் வந்து கரெக்டாக வரணும். அப்போ தான் வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணது கரெக்டு. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து கொண்டு வரணும். பாருங்கள், இப்போது இந்த இடத்துல வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டிருக்கோங்களா, ஸ்லிப் ஸ்டிச் போட்டிங்க பாருங்கள், நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இதை நல்லா இப்படி இழுத்துக்கோங்க. இதுக்குள்ளே வந்து இந்த கேப்புக்குள்ளே வந்து ஹூக்கை விடுங்க, விட்டு இப்படி இழுத்து மறுபடியும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். சரிங்களா? இப்போ இது வந்து நம்மளுக்கு கார்னரில் எப்படி ஒர்க் பண்ணணும், 1 2 ஆரம்பத்தில் எல்லா ரோவும் இன்னும் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும். 2 செயின், ஒரு சுற்றுறோம், இதுக்குள்ளே விடுறோம், எடுக்கிறோம், ஒரு டிசி, இனி 2 செயின் கொடுங்க, அப்போ தான் வந்து நம்மளுக்கு போக போக கொஞ்சம் வந்து இடம் நல்லா கிடைக்கும். சரிங்களா? பாருங்கள், அடுத்தது 2 டிசி, 1 2. சரிங்களா? 2 டிசி, ஒரு செயின். இப்போ அடுத்தது எங்கே ஒர்க் பண்ணணும், அடுத்தது இந்த கேப்பில் 2 டிசி, ஒரு செயின், இந்த கேப்பில் 2 டிசி, ஒரு செயின், இந்த கேப்பில் 2 டிசி, ஒரு செயின், அப்புறம் கார்னரில் 2 டிசி, 2 செயின், 2 டிசி. அவ்வளோதாங்க, உங்களுக்கு எல்லாமே இனி ஒர்க் வந்து ஃபுல்லாக சுற்றி இதே போல் தான் போட்டு பாருங்கள்.
2 டிசி ஒரு செயின், அப்புறம் இந்த கேப் அடுத்த கேப் 2 டிசி ஒரு செயின், அதுக்கு அடுத்த கேப் 2 டிசி ஒரு செயின், அதுக்கு அடுத்த கேப் இங்கே பாருங்கள் கார்னர் கேப் 2 டிசி 2 செயின் 2 டிசி. இங்கே பாருங்கள் அடுத்ததுலேயும் பாருங்கள் இங்கே ஒரு செயின் போட்டணும், இந்த கேப்பில் 2 டிசி ஒரு செயின், இந்த கேப்பில் 2 டிசி ஒரு செயின், இந்த கேப்பில் 2 டிசி ஒரு செயின், அதுக்கப்புறமா இந்த கார்னர் எப்பவும் போல் கார்னர் 2 டிசி 2 செயின் 2 டிசி, அதுக்கப்புறமா இந்த கேப்பில் ஒர்க் பண்ணணும். சரிங்களா? இதே மாதிரி நீங்கள் டோட்டலாக 5 ரவுண்ட்ஸ் பண்ணணும். பாருங்கள் 5 ரவுண்ட்ஸ். கார்னர் இடத்துல மட்டும் கார்னர் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? நல்லா கார்னர் இடத்துல என்ன பண்ணணும், 2 டிசி 2 செயின் 2 டிசி, இது கார்னர். மற்ற எல்லா இடத்துலையும் பாருங்கள் 2 டிசி ஒரு செயின் 2 டிசி ஒரு செயின் 2 டிசி ஒரு செயின், இந்த மாதிரி ஒர்க் பண்ணணும். பேட்டர்ன் புரிஞ்சுதுங்களா? ஒர்க் பண்ணுவீங்களா? இதை ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா சுற்றியும் எல்லா இதுலேயுமே ஒவ்வொரு டபுள் க்ரோஷே பாருங்கள். டோட்டலாக நான் எவ்வளோ லைன்ஸ் கொடுத்துருக்கேன்னு 1 2 3 4 இங்கே தான் நான் கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த சுற்றி வந்து நார்மலாக பேஸாக என்ன வச்சனோ அதே ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது நேவி ப்ளூ கலரில் ஒரு ரோ போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்தது பாருங்கள் டார்க் க்ரே கலரில் ஒரு ரோ, அதுக்கப்புறமா க்ரீன் கலரில் ஒரு ரோ. இதே மாதிரி ஃபுல்லாக வந்து இந்த ஸ்கொயர் பேக் வந்து நான் முடிச்சிருக்கேன். ஓகேங்களா? நான் அடுத்த ரோ எப்படி போடுறது அப்படின்னு சொல்கிறேன். இதே மாதிரி ரோவாக நம்ம கொண்டு வரணும். அடுத்த ரோ சொல்கிறேன். பாருங்கள் இந்த ரவுண்டு முடிச்சுட்டு வந்தாச்சு. இந்த ரவுண்ட் முடிச்சுட்டு வந்த பிறகு ஒரு செயின் போட்டாச்சு. ஒரு செயின் போட்டு பாருங்கள் இதில் மேலே இந்த ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா, நம்ம 2 செயின் போட்டு அதுக்கப்புறமா ஒரு டிசி போட்டோம் இல்லைங்களா, அதுக்கு மேலே உள்ள இந்த ஸ்டிச்சில் வந்து ஸ்லிப் ஸ்டிச். இதே மாதிரி தான் நீங்கள் எல்லா ரவுண்டும் ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஓகேங்களா? பாருங்கள் இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்கொயர் வந்து பெர்ஃபெக்டாக கிடச்சிருச்சுங்களா? அடுத்தது என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். அடுத்தது நம்ம இந்த நேர் ஒர்க் பண்ண முடியாது, இந்த கேப்பில் தான் ஒர்க் பண்ணணும். அதனால என்ன பண்ணுறோன்னா பாருங்கள், இது அப்படியே இந்த ஹூக் இருக்குங்களா ஸ்லிப் ஸ்டிச் போட்டது, இது டைரெக்டாக இந்த 2 செயின் கேப்பில் கொண்டு வந்துடுறோம். இந்த 2 செயின் கேப்பில் கொண்டு வந்துட்டு பாருங்கள் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு 2 செயின் போடுறோம். பாருங்கள் 2 செயின் போட்டு சேம் கேப், இதே கேப்புக்குள்ளே இது கார்னர் கேப்புங்க, ஒரு டிசி 2 செயின் 2 டிசி, இதே மாதிரி தாங்க சுற்றி கொண்டு வரணும். எல்லா கார்னர்லையும் இந்த மாதிரி தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? என்ன பண்ணணும், 2 செயின் போட்டோம், ஒரு டிசி போட்டோம், மறுபடியும் 2 செயின் போட்டு 2 டிசி. சரிங்களா? அடுத்தது எல்லா பக்கம் ஒரு செயினோடவே ஆரம்பிங்க. ஒரு செயின் இந்த ஸ்பேஸ், அதாவது இந்த 2 டிசி ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த நம்ம ஒரு செயின்ஸ் போட்ட ஸ்பேஸ், இங்கே வந்துட்டு 2 டிசி, ஒரு செயின், இந்த ஸ்பேஸில் 2 டிசி, ஒரு செயின், இந்த ஸ்பேஸில் 2 டிசி, 1 2, ஒரு செயின் பாருங்கள், இந்த ஸ்பேஸில் 2 டிசி, ஒரு செயின். அடுத்தது பாருங்கள் இப்போ கார்னர் வந்துட்டோம். சரிங்களா? இந்த கார்னரில் பாருங்கள் இதுதான் கார்னர், நம்மளுக்கு இங்கே 4 கார்னர் 1 2 3 4, இந்த கார்னரில் 2 டிசி 2 செயின் 2 டிசி. ஓகேங்களா? இதை முடிச்சுட்டு அப்புறம் ஒரு செயின், அதுக்கப்புறமா இந்த கேப்பில் ஒரு டிசி, இந்த கேப்பில் இந்த கேப்பில் 2 டிசி ஒரு செயின், 2 டிசி ஒரு செயின், 2 டிசி ஒரு செயின், 2 டிசி ஒரு செயின், அப்புறம் இதில் எப்பவும் போல் கார்னர் வந்து 2 டிசி 2 செயின் 2 டிசி. இதே மாதிரி இந்த எண்டு வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு வாங்க. பாருங்கள் அப்படியே சுற்றி கொண்டு வந்தாச்சு. அப்புறமா ஒரு செயின் போடுறோம். ஒரு செயின் போட்டுட்டு பாருங்கள் இந்த 2 செயினை விட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்கு மேலே வந்து பாருங்கள் இப்படியே இழுத்து ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்டு எப்படி ஆரம்பிக்கிறோம், இந்த கேப்பில்
இப்படி உள்ளே விடுறோம், இப்படி எடுக்கிறோம், ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம், அப்புறம் 2 செயின், அப்புறமா ஒரு டிசி, 2 செயின், 2 டிசி, ஒரு செயின், அதுக்கப்புறமா கேப்பில் 2 டிசி. ஓகேங்களா? இந்த பேட்டர்னே ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் பாருங்கள் 1 mm த்ரெட்டில் ஒர்க் பண்ணிட்டு வரேங்க. அதனால டபுள் ஸ்டாண்ட்ஸ் போடும்போது இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் தெரியுது பாருங்கள். இது ஃபுல்லாக ஒர்க் பண்ணி வச்சுருக்கேன். இதே போல் டோட்டலாக நான் எவ்வளோ ரோஸ் போட்டிருக்கேன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 ரோஸ் போட்டிருக்கேங்க. 6 ரோஸ் போட்டு இதெல்லாம் நார்மலாக வந்துட்டு டபுள் க்ரோஷே போட்டிருக்கேன். அப்போ இது வந்து நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோம் இப்போது 1 2 3 4 5 இப்போ 6th ரோ போட்டுட்ருக்கோம். சரிங்களா? இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இது ஃபுல்லாக முடிச்சுட்டு வாங்க. அதாவது இது வந்து 6 ரோஸ் 1 2 3 4 5 6 ரோஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாருங்கள் இங்கே கொண்டு வந்தாச்சு. எப்பவும் போல் நான் சொன்ன மாதிரி இந்த 2 செயினை விட்டுட்டு இங்கே வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருவோம். ஓகேங்களா? இதோட வந்து நான் இந்த கேப்பாக இருக்கிற ரவுண்ட்ஸை வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். பாருங்கள் 1 2 3 4 5 இந்த 5 ரவுண்டோட நம்ம கேப் இது வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறோம். அதுக்கு அடுத்தது ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே வந்து நார்மலாக ஒவ்வொரு டிசி போட்டு வரோம். ஆனால் கார்னர் மட்டும் இந்த கார்னர்ஸ் மட்டும் எப்போவுமே கார்னர்ஸ் மாதிரி ஒர்க் பண்ணுறோம். ஓகேங்களா? பாருங்கள் இந்த கேப்பில் வந்து உள்ளே விட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டேன், 2 செயின் போட்டேன், எப்பவும் போல் ஒரு டிசி, 2 செயின், அதுக்கப்புறமா 2 டிசி போட்டேன். ஓகேங்களா? அப்புறம் நம்ம ஒரு செயினெல்லாம் போடுவோம் இல்லைங்களா இந்த கேப்பில், அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. இங்கே பாருங்கள் இந்த 2 டிசி இருக்கு இல்லைங்களா, இந்த 2 டிசிக்கு மேலே உள்ள ஸ்டிச்சில் ஒரு நல்லா பார்த்துக்கோங்க, இந்த 2 டிசிக்கு மேலே உள்ள ஸ்டிச்சில் ஒரே ஒரு டிசி. சரிங்களா? ஏன்னா இது ஒரே ஸ்டிச்சில் தான் நம்ம 2 டிசி போட்டிருக்கோம் அந்த கவுண்ட்டு. சரிங்களா? அதுக்கப்புறமா இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா 2 டிசி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஒரு செயின் கேப்பில் வந்து 2 டிசி போடுறோம். அந்த ஒரு செயின் கேப் இருந்துச்சு இல்லைங்களா, அங்கே 2 டிசி போடுறோம். இந்த 2 டிசி மேலே உள்ள ஸ்டிச்சில் ஒரே ஒரு டிசி போடுறோம். சரிங்களா? இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணும். கேப்பில் 2 டிசி, இந்த ஒரு செயின் கேப்பில் 2 டிசி, அந்த 2 ஸ்டிச் போட்டிருப்போம் இல்லைங்களா, அதுக்கு மேலே உள்ளதில் ஒரு டிசி. இது ஏன் இந்த கவுண்ட் போடுறோன்னா, நம்ம இங்கே சர்க்கிள் இதெல்லாம் பேட்டர்ன் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இங்கே நம்ம சர்க்கிள் போட்டோங்களா, 12 சர்க்கிள்குள்ளே 12 சிங்கிள் க்ரூஷே போட்டோம் மேஜிக் ரிங்குள்ளே. அப்போது அந்த ஒவ்வொரு ரிங்லேயும் நம்ம என்ன பண்ணோம், 2 பாருங்கள் 2 டபுள் க்ரூஷேஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அப்போது அந்த 2 வந்து ஒரு ஸ்டிச்சுக்கு உண்டானது. அதனால தான் இங்கே இந்த 2 ஸ்டிச் மேலேயும் நம்ம 1 போடுறோம். சரிங்களா? கேப்பில் வந்து 2, அப்போ நம்ம கேப்லேயும் 1 போட்டோம்னா நம்மளுக்கு சுருக்கி வந்துடும். அதனால் கேப்பில் வந்து 2 போடுறோம், இந்த ஸ்டிச்சு மேலே 2 ஸ்டிச்சு மேலே 1 போடுறோம். புரிஞ்சுதுங்களா? கேப் உள்ள இடத்துல 2. அது பேட்டர்ன் எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும், எதனால அங்கே கம்மி பண்ணுறோம், எதனால அதிகம் பண்ணுறோன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நீங்களாக ஒரு ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது பாருங்கள் இந்த 2 ஸ்டிச்சு மேலே 1, கேப்பில் 2, இந்த 2 ஸ்டிச் மேலே 1, கேப்பில் 2 பாருங்கள். இப்போ கார்னர் வந்தாச்சு. சரிங்களா? கார்னர்லேயும் இந்த 2 ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா, இந்த 2 ஸ்டிச் மேலே 1. சரிங்களா? அடுத்தது இந்த கேப்பு, எப்பவும் போல் கேப்பில் நம்ம என்ன பண்ணுவோம், 2 டிசி, 2 செயின், கார்னரை வந்து கார்னராகவே வச்சுக்கிறோம். ஒர்க்கு முடிகிற வரைக்கும் கார்னரை அதே போல் வச்சுக்கிறோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா இந்த 2 டிசி மேலே இந்த 1 இருக்கு இல்லைங்களா, அந்த 1ல் ஒரு டிசி. இனி ஃபுல்லாக அதே போல் இது வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு வாங்க. பாருங்கள் சுற்றி போட்டு வந்தாச்சு. இப்போ இந்த 2 ஸ்டிச் மேலே நம்மளுக்கு ஸ்டிச் இல்லை, அதாவது எண்டு வரைக்கும் போட்டு வந்துட்டாங்க. இப்போ இதுக்குள்ளே ஸ்லிப் ஸ்டிச் போட்டு தான் நம்ம ஆரம்பிச்சிருப்போம். இந்த 2 ஸ்டிச்சில் போட்டிருக்க மாட்டோம் இல்லைங்களா, அதனால் இந்த 2 ஸ்டிச்சுக்கும் ஒரு டபுள் க்ரோஷே லாஸ்ட்டில். சரிங்களா? ஒரு டபுள் க்ரோஷே போட்டு எப்பவும் போல் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். பாருங்கள் இது வரைக்கும் போட்டாச்சு. அவ்வளோதான். இந்த கோல்டன் கலரில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் இல்லைங்களா, நான் இந்த ஆன்டி கோல்டு கலரில் பாருங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் இல்லைங்களா, இந்த சென்டர் போர்ஷன் இதை நம்ம முடிச்சாச்சு. ஓகேங்களா? இதுக்கு மேலே நம்மளுக்கு இந்த த்ரெட் வேண்டாம். இந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணிவிட்டு பாருங்கள் எப்பவும் போல் ஒரு
இப்படி உள்ளே விட்டு இப்படி இழுத்துருங்க. இது எதுவும் பண்ண வேண்டாங்க, நம்ம அப்படியே இந்த மாதிரி இழுத்துட்டா போதும். சரிங்களா? நான் அடுத்தது பாருங்கள், அடுத்தது வந்து 3 கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், டார்க் ப்ளூ ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன், அப்புறம் இது வந்து கிரே, டார்க் கிரே ஒன்று, அப்புறம் க்ரீன். இந்த 3 கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 3 கலரில் நம்ம அடுத்தது ஒர்க் பண்ண போகிறோங்க. பாருங்கள், ஒர்க் நான் எப்படின்னு சொல்லிடுறேன். பாருங்கள், இந்த ஸ்டிச் வழியாக இப்போ நம்ம வந்து புதுசாக எதுவுமே ஃபாலோ பண்ண போகிறதில்ல. பாருங்கள், நம்ம இந்த சென்டர்லேருந்து ஆரம்பிப்போம். இந்த சென்டரில் என்ன பண்ணுவோம், 2 செயின் 1 டிசி, 2 செயின் 2 டிசி. பின்ன இந்த ஸ்டிச்சஸ் மேலே எல்லா ஸ்டிச்சஸ் மேலேயும் ஒன்று ஒன்று. பாருங்கள், இங்கேருந்து எந்த ஸ்டிச்சையும் நம்ம லீவ் பண்ணக்கூடாது. இந்த 2 ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா, நான் உங்களுக்கு போட்டே காமிச்சிட்றேன்.